எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். நல்லா இருக்க மாதிரி இருந்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இதுதான் வந்து கடகராசிக்காரங்களுக்கு சரியான பலன்கிறது இதுதான். சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ரிவர்ஸ் ஆகிறதுனால அஷ்டமத்து சனி விலகிடுமா? சிம்மராசிக்காரங்க எப்போயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசில் பட்டதை எதையுமே வைக்க மாட்டாங்க. நெருப்பு மாதிரி இது தப்புன்னு தெரிஞ்சால் உடனே கண்டிச்சிருவாங்க. அது அவங்களோட இயல்பான குணம். அவங்கள வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோபம் வந்தால் அதாவது ஆளுமை மிக்கவர்கள். எந்த ஒரு தொழிலையும் அவங்க தான் ஆதிக்கமாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு கடந்த 2.5 வருஷமாக கண்டச்சனி காலங்கள் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்தது. ஏன்னா கண்டச்சனி நடக்கும்போது அஷ்டம ராகு நடந்தது. இப்போ அப்படியே 2 பரட்டி வந்துடுச்சு. இப்போ கண்ட ராகு அஷ்டம சனி வந்துடுச்சு. அப்போ ஏற்கனவே கண்ட ராகு அது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் வந்து ராகு சுற்றிட்டுருக்கும். அப்போ அது வந்து ஆல்ரெடி வக்ர கிரகம். அது 7ஆம் இடத்துல ராசியை வக்ர கிரகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ராசியிலே செவ்வாய்க்கு அது இருக்குது. இந்த நேரத்தில் சனியும் வக்ரமாகிறது வந்து வக்ர கிரகங்களோட மொத்த பலன்களும் தரக்கூடிய நேரம். இதில் ஒரு அதிசயம் ஆச்சரியம் என்னன்னா